பொன்கொடுதீவு என்ற பேரெடுத்த ஊர் இது. தங்கமே கேளம்மா எங்கட புங்குடுதீவு சுவிஸ் ஒன்றியத்தால் அமைக்கப்பட்ட பெருக்குமர சுற்றாடலில் பயன்தரு நெல் மரங்களை நாட்டி அழகுபடுத்திய தீர்ப்பாயம் வாட்ஸ்அப் குழும மயூரன். கனடா சங்க செயலாளர் தீபன் TRM. புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. சுமார் 6 வருடங்களுக்கு முன்னர் சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம் வரலாற்று சிறப்புமிகு இலங்கை மரபுரிமை சின்னங்களில் ஒன்றும் புங்குடுதீவின் பெருமைமிகு சுற்றுலா தலமுமான புங்குடுதீவு பெருக்கு மரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்கரை சூழல் புங்குடுதீவு சுவிஸ் மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தினரால் அவற்றுக்கு உரிய வகையில் அமைத்து கொடுத்திருந்தனர். சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட இலங்கையின் வரலாற்று பெருமை வாய்ந்த மரபுரிமை சின்னமாகிய புங்குடுதீவின் பெருமைகளில் ஒன்றான புங்குடுதீவு பெருக்கு மரம் சுற்றாடல் மற்றும் அதனை ஒட்டிய கடற்கரை பிரதேசமும் அழகுபடுத்தப்பட்டு, அதாவது வெளிநாட்டு உல்லாச பயணிகளையும் இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் உள்ள மக்களையும் சுற்றுலா பயணிகளாக புங்குடுதீவுக்கு ஈர்க்கும் வகையில் பெருக்கு மரத்தை சுற்றி கட்டுக்கட்டி புல்கள் பதிக்கப்பட்டதுடன் நடைபாதைகள், கல்லிலான இருக்கைகள், ஆண் பெண்களுக்கென மலசல கூடங்கள், கிணறு, தண்ணீர் தொட்டி, கடற்கரைக்கான நடைபாதை ஆகியவற்றுடன் சிறுவர்களுக்கான விளையாட்டுத் திடல் போன்றவை அமைக்கப்பட்டதுடன் கடந்த 6 வருடத்துக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக ஜாழ் தொல்லியல் திணைக்களம் ஊடாக மக்களின் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டது நீங்கள் அறிந்ததே. இதனை கடந்த வருடம் சுவிஸ் ஒன்றியத்தின் மிகுதியாக இருந்த நிதியிலும் புங்குடுதீவு பழையமானோர் கனடா சங்க இப்போதைய செயலாளர் திரு தீபன் குணபாலசிங்கம் அவர்களின் நிதியிலும் அவரது நேரடி மேற்பார்வையிலும் மேலும் சில திட்டங்கள் பெருக்குமர சுற்றாடலில் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு முன்னர் ஊர் பற்றாளனும் தீர்ப்பாயம் வாட்ஸ்அப் குழும உறுப்பினருமான திரு பரமலிங்கம் மயூரன் மேற்படி பெருக்கு மரம் அதனை ஒட்டிய கடற்கரை சூழலையும் சிரமதான பணி மூலம் அழகுபடுத்தினார். லண்டனில் வதியும் ஊர் பற்றாளன் திரு பரமலிங்கம் மயூரன் அவர்களின் முயற்சியினாலும் அவரது நிதி பங்களிப்பிலும் மேற்படி மீண்டும் குப்பை கூலங்கள் கற்கள் அகற்றப்பட்டதுடன் அழகுபடுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டது. புங்கை மண்ணிலேயே உசிறு போகணுமே, புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் புங்குடுதீவு பெருக்குமர சுற்றாடலில் நிழல் தரும் பயனுள்ள மரங்களான ஆலமரம், புங்கை மரம், மலவேம்பு, மருத மரம் போன்ற மரங்கள் நடப்பட்டதுடன் பெருக்குமர மலசல கூடங்களுக்கான தண்ணீர் தேவையை முன்னிட்டு கிணற்றுக்கு பக்கத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியை புதிய வடிவில் உயர்த்தியும் வைக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பாயம் குழுமத்தின் உறுப்பினரும் லண்டனில் வசிப்பவருமான தம்பி மயூரன் பரமலிங்கம் நேரடியாக ஊருக்கு போய் இச்செயல்பாடுகளை செய்து முடித்துள்ளார். புங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை. இதற்கான நிதி உதவியை சுவிஸில் வதியும் திரு திருமதி தயாபரன் வசந்தி குடும்பம், திருமதி செல்வம் வதனி குடும்பம், திருமதி சுதாகரன் செல்வி குடும்பமும் ஆகியோருடன் தீர்ப்பாயம் குழும தம்பி மயூரன் குடும்பமும் வழங்கியுள்ளனர். புலம்பெயர்ந்து நின்றாலும் பலம் பெயரவில்லை, புங்குடுதீவானுக்கு வானந்தானே எல்லை. புலம்பெயர்ந்து நின்றாலும் பலம் பெயரவில்லை. இதனைத் தொடர்ந்து இவ்வாரம் பலத்த மழைக்கு மத்தியில் இரவு பகலாக வேலை செய்து மேலும் பல நிழல் தரும் பயனுள்ள பல்வேறு மரங்கள் நடப்பட்டது. திரவியங்கள் தேடினோம், தரணி எங்கும் தடம் பதித்து
ஊர்பெயரை நிலைநாட்டினோம். இது காற்று வழி கிராமம். இதன் முதல் நிகழ்வாக இயந்திரம் மூலம் குழி தோண்டப்பட்டு அதில் இருந்த பாறாங்கற்கள் அகற்றப்பட்டு பயன்தர மரக்கன்றுகள் நடப்பட்டதுடன் அதனை சுற்றி பாதுகாப்புக்காக மட்டைகளால் அடைக்கப்பட்டது. காண நீயும் வரோணும், கைகள் கோத்து தரோணும், நம்மோர் மீளெழுச்சி பேரோணும். சேர சோழ பாண்டியர்கள் ஆசைப்பட்ட தேசம் இப்போ சீன தேசக்காரனுக்கும் எம்மூரில் தனி பாசம். களமாடி பல வீரர்களை ஈகையாக்கினோம் பாரு. கரிகாலனுக்கும் பெண் கொடுத்து பெருமைப்பட்டது எம்மூரு. திரைக்கடல்கள் தாண்டினோம், திரவியங்கள் தேடினோம், தரணி எங்கும் தடம் பதித்து ஊர்பெயரை நிலைநாட்டினோம். இது காற்று வழி கிராமம். காண நீயும் வரோணும், கைகள் கோத்து தரோணும், நம்மோர் மீளெழுச்சி பேரோணும். இது காற்று வழி கிராமம். காண நீயும் வரோணும், கைகள் கோத்து தரோணும், நம்மோர் மீளெழுச்சி பேரோணும். இதேவேளை இதன்போது புங்குடுதீவு பெருக்குமர சூழலில் மர நடுகை நடைபெற்ற போது இன்று நேரடியாக விஜயம் செய்த இலங்கை அரசு தொல்லியல் திணைக்களத்தின் ஜாழ் தீவக மண்டல அதிகாரிகளில் ஒருவரான திருமதி செல்வகுமார் ரோகிணி அவர்கள் இச்செயல்பாடுகளை வாழ்த்தியதுடன் தனது கைகளாலும் மரத்தை நட்டு அகமகிழ்ந்தார். இன்றைய பல்வேறு பயன்தர மரநடுகைக்கான செயற்பாட்டுக்கு நாம் கேட்டதும் புங்குடுதீவு கனடா பழைய மாணவர் சங்க செயலாளரும் புங்குடுதீவுக்கு நற்சேவை செய்வதே தமது நோக்கம் எனவும் வாழ்ந்து வரும் தந்தை ஊரைத்தீவை சேர்ந்த குணபாலசிங்கம், தாய் கிழக்கூரைச் சேர்ந்தவருமான புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு மகனான திரு TRM தீபன் அவர்களும் புங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தை தாயின் பிறப்பிடமாகவும் கிழக்கூரை தந்தையின் பிறப்பிடமாகவும் புங்குடுதீவு கிழக்கூரில் வாழ்ந்து இப்போது லண்டனில் வதியும் ஊர் பெற்றாளன் திரு பரமலிங்கம் மயூரன் அவர்களும் இணைந்து நிதி பங்களிப்பு வழங்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்ந்து நின்றாலும் பலம் பெயரவில்லை, புங்குடுதீவானுக்கு வானந்தானே எல்லை. புலம்பெயர்ந்து நின்றாலும் பலம் பெயரவில்லை, புங்குடுதீவானுக்கு வானந்தானே எல்லை. திரைக்கடல்கள் தாண்டினோம், திரவியங்கள் தேடினோம், தரணி எங்கும் தடம் பதித்து ஊர்பெயரை நிலைநாட்டினோம். இது காற்று வழி கிராமம். மரங்களுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் பொறுப்பை மேற்படி பெருக்கு மரத்துக்கு முன்னால் உள்ள கல்லடி அம்மன் கோயில் எனும் ஸ்ரீ நாகபுவனேஸ்வரி அம்மன் ஆலய தர்மகத்தாவும் சமய சமூக சேவையாளருமான தேவி அம்மா எனும் திருமதி அமிர்தலிங்கம் சச்சிதானந்த தேவி அவர்கள் பொறுப்பேற்று தூர இடத்திலிருந்து வாகனம் மூலம் நல்ல தண்ணீர் கொண்டு வந்து பராமரிப்பு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தங்கமே கேளம்மா எங்கட இதேவேளை தீர்ப்பாயம் வாட்ஸ்அப் குழுமத்தில் உள்ளவர்களில் ஒருவரான சுவிஸ் புங்குடுதீவு ஒன்றிய முன்னாள் தலைவர் திரு சொக்கலிங்கம் ரஞ்சன் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று திரு பரமலிங்கம் மயூரன் அவர்கள் இதனை நிறைவேற்றியுள்ளார். திரு பரமலிங்கம் மயூரன் ஊர் சார்ந்து பல நல்ல சேவைகளை நீண்ட காலமாக செய்து வரும் ஊர் பெற்றாளன். அவருக்கும் புங்குடுதீவு கனடா பழைய மாணவர் சங்க செயலாளர் திரு TRM தீபன் அவர்களுக்கும் இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் அதேபோல் இச்செயல்பாட்டுக்கு முன்பு நிதி உதவி அளித்தோருக்கும் இதனை பராமரிக்கும் தேவியம்மா குடும்பத்தினருக்கும் உலகெங்கும் உள்ள புங்குடுதீவு மக்கள் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். மக்கள் சேவையே மகேசன் சேவை.
வண்டி கட்டி பாலம் கட்டிய அம்பலவான சந்ததிக்கு நிலைத்திருக்கும் அவர் புகழை சாற்றும் ஊரு. வேளையிலே வந்தவளா பேரழகு கண்ணகியா கோயில் கொண்ட மண்ணும் இதுதானே. பேரிகைய கொட்டுங்கடா பெருமைதனை கேளுங்கடா கூட்டம் போட்டு ஆடுங்கடா தம்பிகளா. அப்பன் பட்டன் வாழ்ந்த இடம் இதுதானே, தமிழன் கப்பல் கட்டி ஆண்ட இடம் இதுதானே. குறி கட்டுவான் துறையில் போவோமே, கடல் தூரங்களா நகல் பார்ப்போமே. அம்புலி நீந்தும் கடல் அழகை பாரம்மா, அங்கே மிதந்திடும் படகாய் எனது மனசம்மா. அங்கு நாம் வழி மாறி போனாலுமே அந்த வெளிச்சக்கூடு ஊருக்கே திசை காட்டுமே. ஊர விட்டு தூர தேசம் போனாலுமே உள்ளுக்குள்ள ஊர் நினைப்பு நித்தம் வாட்டுமே. மண் வாசம் இன் வாசம் மாறாதம்மா, இந்த உங்கை மண்ணிலையே என் உசிறு போகணுமே. மண் வாசம் இன் வாசம் மாறாதம்மா, இந்த உங்கை மண்ணிலையே என் உசிறு போகணுமே. உங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. உங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை பாடிடவா. எங்கள் ஒரு கடலின் நடுவே தும்புடு தீவு நிறைந்த கலகை அடிப்பாடு மணல் மீது கடல் பிடியில் எங்கள் தீவு பெருக்கு மரமும் சரிதம் கூறும் பொங்கை மண்ணின் வரலாறு. சுற்றிப்பாடு மலை வலை வீசி மன கவரும் ஊருக்குள்ளே வந்தால் புகவிடாது கட்டி வாசம். பெரிய கிராய் குளமும் வெறும் வயலும் பசுமை சேர்க்குதே, அழகு நிறைந்த இயற்கை மண்ணை இந்த மனசு ஏற்குதே. சுற்றி பாரு எங்கள் தீவு. உங்கை மண்ணை பாடிடவா, எங்கள் பிறந்த மண்ணை பாடிடவா, தங்க மண்ணை பாடிடவா, நாங்கள் வளர்ந்த மண்ணை